புரிஞ்சு போச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஹரி. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அது ரஜினி சார் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரே லியோ படம் சக்சஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அதை மட்டுமா சொன்னாரு, ஜெயிலர் பட ஆடியோ லான்ச்ல காக்கா கழுகு கதையை ரஜினி சார் சொன்னார்ல, கிட்டத்தட்ட அதுக்கு ரிலேட்டபிள் ஆகிற மாதிரியே 2 குட்டி ஸ்டோரியை தளபதி விஜய் இந்த லியோ சக்சஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அது போக டிஎம்கே வம்பிழுக்கிற மாதிரியும் ஒரு 2-3 விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்ன ஏதுன்றதை டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். என்ன நண்பா, ஆரம்பிக்கலாமா? விஜய் சார் இப்ப ரீசெண்டா புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. நான் எதை வச்சு சொல்றேன்னா, இந்த லியோ சக்சஸ் மீட்ல இருக்குல்ல, அதுல அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா இந்த 22 நிமிஷத்துல ஒரு பாரதியார் சொன்ன சில விஷயங்களை சொல்றாரு, அப்துல் கலாம் சொன்ன சில விஷயங்களை சொல்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து புக் படிச்சு தெரிஞ்சுக்காம நம்மளால வந்து எதுவுமே கரெக்டா சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த மேடை பேச்சுல பேசுற சில தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா படிக்க தெரியாதவங்கலாம் துண்டு சீட்ல எழுதிட்டு வந்து அதை பார்த்து படிப்பாங்க. அதை பார்த்து படிக்கும் போதே அவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட படிப்பாங்க. ஸோ இப்ப விஜய் சார் வந்து ரீசெண்டா அரசியல் வரக்கு ரெடி ஆயிட்டு இருக்காருல்ல, ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் நாளைக்கு அரசியல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மேடை பேச்சுக்களை பேசணும். அதனால நம்ம நாலேஜ் வந்து நிறைய கெயின் பண்ணிக்கணும். வந்து தேவையில்லாத விஷயத்த வந்து பேசக்கூடாது, எதை பேசணுமோ அதை மட்டும் பேசணும் அப்படின்றதுக்காக புக்ஸ் படிச்சு இப்ப நிறைய விஷயங்களை வந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. ப்ரோ, ஓடாத படத்துக்கு எதுக்கு ப்ரோ சக்சஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. அதாவது ப்ரொடியூசர் சைட்ல இருந்து சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லியோ படம் வந்து நல்லா தான் ஓடி இருக்கு, இன்னும் நல்லா ஓடிட்டு இருக்கு, ஸோ அதனால நாங்க சக்சஸ் மீட் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப லியோ படம் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்திருக்குல, ஸோ விஜய் ஃபேன்ஸே டிசப்பாயின்மெண்ட்ல இருக்காங்க. அதனால விஜயோட ஸ்பீச் இந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லியோ சக்சஸ் மீட் வச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம லியோ ஆடியோ லான்ச் வேற நடக்கலையா, கண்டிப்பா விஜயோட ஸ்பீச் அங்க ஃபேன்ஸ் மிஸ் பண்ணிருப்பாங்க. இந்த சக்சஸ் மீட்ல அவர் பேசுறது கேட்டு அவங்கள வைப் ஆவாங்க, அதனால கூட இந்த சக்சஸ் மீட் வச்சிருக்கலாம். அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, வழக்கமா என் நெஞ்சில் கூடியிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன், ஆக்சுவலா உங்க எல்லாத்தோட நெஞ்சில தான் நான் கூடியிருக்கேன். என்னோட உடம்பு தோலை வெட்டி செருப்பா தைச்சு உங்களுக்கு போட்டா கூட உங்க அன்புக்கு ஈடாகாது அப்படின்னு சொன்னாரு. சோ அதனால நான் வந்து உங்களுக்கு உண்மையா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 30 செகண்டுக்கு ஃபேன்ஸ் வந்து கத்துன்னு கத்திட்டே இருக்காங்க, நிறுத்தவே இல்லை. அப்புறம் தான் விஜய் சார் சொல்றாரு, நான் ரீசெண்டா இப்ப சோசியல் மீடியாலாம் பார்த்தேன், ஏன் எதுக்கு இவ்வளவு கோவம், இவ்வளவு கோவம் உடம்புக்கு ஆகாது நண்பா அப்படின்னு சொல்றாரு. அவர் எதனால சொன்னாரு அப்படின்னா, இந்த ஜெயிலர் படத்துல காக்கா கழுகு ஸ்டோரி வந்து இவரு சொன்னார்ல ரஜினி சார் ஜெயிலர் படம் ஆடியோ லான்ச்ல சொன்னது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு எல்லா இடத்துலயுமே காம்படிட்டர் இருப்பாங்க, ஸ்கூல் காலேஜஸ் வேலை செய்யற இடம் அப்படின்ட்டு எல்லா இடத்துலயுமே காம்படிட்டர் இருப்பாங்க. இப்போ இந்த காக்கா கழுகு ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, விலங்குகள்லயே சேட்டை பிடிச்ச விலங்கு வந்து குரங்கு, பறவைகள்லயே சேட்டை பிடிச்ச பறவை வந்து காக்கா. இந்த காக்கா வந்து மற்ற எல்லா பறவைகளுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும், இந்த புறாவையெல்லாம் போய் அடியில கொத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும். இதே மாதிரிதான் கழுகு வந்து போய் அடியில கொத்துறது இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும். கழுகு என்ன பண்ணுன்னா கொஞ்சம் உயர பறக்கும், உயர பறந்ததுக்கு அப்புறம் இந்த காக்கா என்ன பண்ணுன்னா போய் அப்போ டிஸ்டர்ப் பண்ணும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உயரமா அந்த கழுகு பறக்கும், அதுக்கப்புறம் இந்த காக்கா போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணும், மறுபடியும் வந்து கழுகுனால எவ்வளவு உயரமா பறக்க முடியுதோ அவ்வளவு உயரமா பறந்து போயிடும். இந்த காக்கா வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு, ஆகா இதுக்கு மேல நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேர்த்து விறுவிறு போய் ஆளை ஒண்ணுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடும். அதே மாதிரிதான் இப்ப வந்து நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம காம்படிட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம அவங்களெல்லாம் கண்டுக்கவே கூடாது, நம்ம இலக்கு நோக்கி போயிட்டே இருக்கணும், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு ரஜினி சார் வந்து இந்த கதையை வச்சு ஒரு மோட்டிவேஷனல் இதை வந்து சொன்னாரு. இதை வந்து விஜய் ரசிகர்கள் எப்படி புரிஞ்சுட்டாங்கன்னா, இப்ப விஜய் வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்காக இது பண்ணிட்டு இருக்காரு, விஜய் பண்ணலாம், அதாவது விஜய் ஃபேன்ஸ் வந்து நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. சோ அதை வந்து இது பண்ற மாதிரி ரஜினி சார் வந்து அந்த ஆடியோ லான்ச்ல பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால விஜய் ஃபேன்ஸ்க்கும் ரஜினி ஃபேன்ஸ்க்கும் சரியான சண்டையா போயிட்டு இருந்துச்சு. அதுக்குதான் விஜய் சார் இந்த லியோ சக்சஸ் மீட்ல ஃபேன்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் பண்றாரு. என்ன அப்படின்னா, இப்ப நம்மளோட அப்பா வந்து நம்மளை திட்டாரு அப்படின்னா நம்ம வந்து யாருக்கிட்ட போய் சொல்லுவோம், அதே மாதிரி வந்து அவரையும் ரஜினி சாரையும் நம்ம வந்து அப்பா மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் பேரை சொல்லாம இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் குட்டி ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. என்ன அப்படின்னா, ஜெயிலர் பட ஆடியோ லான்ச்ல சூப்பர் ஸ்டார் சொன்ன கதை இருக்குல்ல, அந்த காக்கா கழுகு கதை, அதுக்கு எதிராவே இருக்கிற மாதிரி இந்த கதை வந்து அவர் சொன்னாரு. என்னன்னா, ஒரு காடு இருக்கும், அங்க வந்து மானு முயல் காக்கா கழுகு அதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காடுன்னு இருந்தா
சிங்கம் புலி கழுது புலி மானு அது இதெல்லாம் இருக்கும். ஆனா இவர் வந்து இந்த காக்கா கழுகு வந்து எப்படியாவது உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா கழுகு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இதெல்லாம் இருக்கக்கூடிய காட்டுல 2 வேடர்கள் இருக்காங்க. ஒருத்த வந்து முயலை எய்ம் வச்சு முயலை வந்து கொண்டுட்டான், இன்னொருத்த வந்து யானைக்கு எய்ம் வைக்கிறான். அவனால வந்து அந்த யானை வந்து கொல்ல முடியல. இப்ப வந்து இந்த முயலை கொன்னவன் வந்து ஜெயிச்சவன் அர்த்தமா இல்ல அந்த யானைக்கு எய்ம் வச்சவன் ஜெயிச்சவன் அர்த்தமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டுட்டு பதிலையும் அவரே சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த யானைக்கு ஒரு வேடன் வந்து எய்ம் வச்சான்ல அவன் தான் ஜெயிச்சதா நான் பாக்குறேன். ஏன்னா வந்து அவனோட கோல் வந்து பெருசா இருந்துச்சு. அவன் யானைக்கே குறி வச்சான், அவன் தோத்தா ஜெயிச்சான்றதாண்டி அவன் வச்ச கோல் வந்து யானைக்கு இருந்துச்சு, அவனோட எய்ம் வந்து பெருசா இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்துல் கலாம் சொன்ன ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னா, ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம். அதாவது உங்களோட லட்சியம் வந்து சின்னதா இருந்தாலே அது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதை வந்து இவர் சொல்றாரு அப்படின்னா, வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு லட்சியம் இருந்துச்சு அப்படின்னா பெருசா எய்ம் வச்சு அதை அச்சீவ் பண்ண நினைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த விமர்சனங்கள்லாம் விட்டுட்டு நமக்கு 1008 வேலை இருக்கு, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. என்னன்னா, இன்டைரக்டா நான் அரசியலுக்கு வர்றதுக்கு உண்டான பணிகள் வந்து சிறப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் கிட்ட சொல்றாரு. அப்துல் கலாம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், ட்ரீம் பிக் அப்படின்னு. என்னன்னா வந்து நம்ம தூங்கும் போது நம்ம கனவு வருது இல்ல, அது வந்து உங்களோட கனவு கிடையாது. உங்களை தூங்க விடாம ஒரு விஷயம் பண்ணுது இல்ல, தூங்க விடாம உங்களை வேலை செய்ய வைக்குது இல்ல, அதுதான் கனவு அப்படின்னு சொல்றாரு. இந்த லியோ சக்சஸ் மீட் ஃபங்க்ஷன்ல மேக்சிமம் இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க விஜய் மக்கள் இயக்க பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், இவங்க தான் வந்து மேக்சிமம் இருந்திருக்காங்க. இவங்களை எல்லாம் அழைச்சி வச்சுதான் விஜய் வந்து இந்த ஸ்பீச்சே பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இது வந்து அரசியலுக்கான அச்சாரம் போடுகின்ற கூட்டமாக தான் பார்க்கப்படுது. சொல்ல போனா மினி விஜய் மாநாடு வச்சுக்கோங்களேன். இந்த லியோ சக்சஸ் மீட்ல விஜய் சார் பேசினது ரொம்ப மெச்சூரா இருந்துச்சு. நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம ஒரு விஷயம் பேசுறோம் அப்படின்னா அது வந்து எந்த அரசியல் கட்சியும் பாதிச்சிருக்கூடாது, நம்ம காப்பனண்டா இருக்கவங்க யாரையுமே பாதிச்சிருக்கூடாது, இந்த ரஜினி சாரையும் வந்து பாதிக்கிற மாதிரி நம்ம பேசிருக்கூடாது அப்படின்றத தெளிவா நீட்டா ப்ரிப்பேர் பண்ணி வந்து பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு அன்பான வேண்டுகோளை சொல்றாரு. என்ன அப்படின்னா, இப்ப வந்து நம்ம அப்பாவோட சட்டை சேரு அதெல்லாம் இருக்கும்ல, அதுல வந்து நம்ம போட்டு பார்க்கணும், அதுல வந்து உட்காரணும் அப்படிலாம் ஆசைப்படுவோம். இதை வந்து நீ போடக்கூடாது, அப்பாவோட வாட்ச்ல நீ கட்டக்கூடாது, அப்பாவோட சேர்ல வந்து நீ உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து யாருமே வந்து சொல்லக்கூடாது நம்ம கிட்ட. அப்படியே யாராவது சொன்னாலும் நீங்க அதெல்லாம் கண்டுக்காம உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சுன்னா வந்து பண்ணுங்க. அதனால வந்து வாழ்க்கையில வந்து எதுக்குமே பயப்படாதீங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், நீங்க ஒரு எய்ம் வச்சிருக்கீங்க, அது வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம நீங்க அதை நோக்கி போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்புறம் இந்த படத்துல இருந்து கூட வந்து ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு. என்னன்னா, விரல் எடுக்கல தீப்பந்தம் நான் ஏந்தட்டா அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டாங்க. விரல் எடுக்கல தீப்பந்தம்னா நீங்க சிகரெட் நினைக்கிறீங்க, நீங்க வந்து அது பேனாவான்னு நினைக்கலாம்ல. ஏன்னா வந்து நீங்க பேனாவை பிடிச்சி எழுதுல உங்க தலையெழுத்தையே நீங்க மாத்தலாம் அப்படின்னு வந்து சரி ஓகே அப்படின்னு நான் சொல்லிட்டு இதை வந்து கடந்து போயிடலாம். பட் வந்து நான் அப்படி போக விரும்பல, என்னோட ஃபேன்ஸ் வந்து நான் இது ஏமாத்த விரும்பல. என்னன்னா வந்து இப்ப படமோ பாட்டோ ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எது வந்தாலும் எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதாவது ரசிகர்கள் உங்களுக்கு வந்து தெரியும். அதை நான் உங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது சொன்னதுக்கு அப்புறம் கூடவே ஒரு அருமையான விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஸ்கூல் காலேஜஸ் போற வழியில இருந்தா ஒயின் ஷாப் இருக்குது, அதனால பசங்க என்ன ரவுண்டு போட்டா போறாங்க, அவங்க வந்து அழகா அதை கடந்து போயிட்டு ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கிறாங்களா, அவங்களாம் நல்லா தெளிவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு எதிரான ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, நான் வந்து இன்னொரு விஷயத்தை இங்க சொல்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வந்து நமக்கு நிறைய ஸ்டார்ஸை கொடுத்துருக்கு, நிறைய நட்சத்திர நடிகர்கள் வந்து கொடுத்துருக்குது. அதுல வந்து புரட்சி தலைவர் அப்படின்னா எம்ஜிஆர் மட்டும்தான், நடிகர் திலகம் அப்படின்னா சிவாஜி மட்டும்தான், கேப்டன் அப்படின்னா விஜயகாந்த் மட்டும்தான், உலக நாயகன் அப்படின்னா கமல்ஹாசன் மட்டும்தான், தலை அப்படின்னா அஜித் மட்டும்தான், அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினிகாந்த் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரே சொல்றாரு. இதுல விஜய் சார் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப ஆந்திரால பாத்தீங்கன்னா 2-3 சூப்பர் ஸ்டார் இருக்காங்க, பாலிவுட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. இருந்தும் விஜய் சார் சொன்னது என்னன்னா, சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினி சார் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அவங்க பட்டத்துக்கு அவங்க தான் சொந்தக்காரர் அப்படின்னு சொன்னவரு, தளபதி அப்படின்னா நான் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட டிஎம்கே கட்சிக்காரங்க, ஏங்க 30 வருஷமா தளபதின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ஸ்டாலின் தளபதி, தமிழ்நாட்டின் தளபதி, தங்க தளபதி, மன்னன் தளபதி, கலைஞரின் தளபதி, அந்த தளபதி இந்த தளபதினு இப்ப வந்து நீங்க தளபதி அப்படின்னா நாங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா விஜய் சார் சொன்னது வந்து அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வச்சுதான், தலன்னா அஜித் மட்டும்தான், உலக நாயகன்னா கமல்ஹாசன் மட்டும்தான், அதே மாதிரி தளபதினா நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா சொன்னதுதான் இங்க பிரச்சனையே. அதுக்கு பதில் சொல்ற விதமாவும் ஒரு விஷயத்த சொன்னாரு. என்ன அப்படின்னா, இப்ப தளபதி அப்படின்றவங்க வந்து மன்னர்கள் வந்து என்ன ஆணையிடுறாங்களோ அதை வந்து பண்ணுவாங்க, அவங்கதான் வந்து தளபதி.
இங்க வந்து மன்னர்கள் வந்து நீங்க தான், அதாவது மக்களாகிய நீங்கள் தான் மன்னர்கள், நான் வந்து தளபதி, உங்களோட தளபதி, நீங்க வந்து ஆணையிடுங்க, நான் வந்து அதை அப்படியே செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. விஜய் அரசியலுக்கு வரதை எதிர்க்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அண்ட் டிஎம்கே கட்சிக்காரங்க தான். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அண்ணாமலை, திருமாவளவன், அப்புறம் சீமான் எல்லாமே வந்து விஜய் அரசியலுக்கு வரது வந்து ஆதரவு தான் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா டிஎம்கே கட்சிக்காரங்க தான் டைரக்டா எதிர்க்கிறதுனாலும் இன்டைரக்டா எதிர்த்துட்டு இருந்தாங்க. எப்படின்னா இந்த 4 மணி ஷோ தராம இருக்கிறது, அப்புறம் லியோ ஆடியோ லான்ச் இப்ப நடக்காம இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணது எல்லாமே வந்து அவங்க தான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல இதை வந்து நான் ஓப்பனா சொல்லல, பட் வந்து இந்த வீடியோ நான் இதை சொல்லிதான் ஆகணும். ஏன்னா வந்து அந்த மாதிரி விஜய் சார் வந்து அந்த சக்சஸ் மீட்ல வந்து பேசி இருக்கிறாரு. ஸோ வந்து அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால தளபதி நான் வந்து அரசியலுக்கு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் வந்து இன்டைரக்டா அந்த சக்சஸ் மீட்ல சொல்லி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கதையும் விஜய் சார் சொல்றாரு. என்ன அப்படின்னா அந்த காலத்துல வந்து ஏவிஎம் ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க போயிட்டு ஒரு வயசான அம்மாவுக்கு உதவி பண்றாங்களாமா. அப்ப வந்து அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா நல்லா இருக்குன்னு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்றாங்களாமா. அதாவது உதவி பண்ணது வேற ஒரு ஆளு, ஆனா அவங்க சொன்னது வந்து எம்ஜிஆர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களாமா. சோ என்ன அப்படின்னா அந்த காலத்துல வந்து உதவி பண்ணாலே அது வந்து எம்ஜிஆரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சாமா. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இப்ப எம்ஜிஆர் வந்து இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி வெளியே சொல்லிக்காமயே பல உதவிகளை வந்து பண்ணியிருக்காராமா. இப்ப விஜய் சார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நானும் வந்து அதே மாதிரி நிறைய உதவி பண்ணணும், எனக்கு வந்து ஆசையா இருக்குது, இனிமேல் உதவி அப்படின்னாலே நம்ம பேர் அங்க வரணும் அப்படின்ற மாதிரி என்ன சொல்றது நிறைய உதவிகள் பண்ணணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் விஜய் சாருக்கு இருக்கிறக்காகவே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏகப்பட்ட விஜய் மக்கள் இயக்கம்ல இருந்து இளைஞர்கள் வந்து ரத்த தானம் செய்யறது, அப்புறம் வந்து விஜய் படிப்பகம் ஓபன் பண்ணி இளைஞர்களுக்கு வந்து படிப்பு வாய்ப்பு வழங்குறது, அப்புறம் வந்து சட்ட மையம் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு நல்ல விஷயங்கள் வந்து விஜய் சார் ஃபேன்ஸும் சரி விஜய் சார் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு இவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை விட அதிகமா நல்லது பண்ணாரு அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். நான் எதனால சொல்றேன் அப்படின்னா ஒருத்தர் அரசியலுக்கு வரங்கிறது வந்து விஷயமே கிடையாது, வந்ததுக்கு அப்புறம் அவங்க மக்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்றத விஷயமே. பார்க்கலாம் விஜய் சார் அரசியலுக்கு வந்தாருன்னா என்ன பண்ணுவாரு அப்படின்ட்டு. சரி ஓகே, நீங்க நம்ம சேனல் போட் பண்ணி என்ன ஜெயிக்க சரி ரொம்ப நேரமா அரசியல் பத்தி பேசிய அதே இது கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னால பேச முடியும். டேக் கேர்.